ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீ ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். வந்ததுமே பார்த்ததுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பிளான்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதனுடைய ப்ரைஸ் என்னன்றதை கண்டிப்பாக நாங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் புக் பண்ணுற கொரியர் பார்த்திங்கன்னா MSS டிரான்ஸ்போர்ட்டில் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் கொரியரில் உங்களுக்கு சாயில் வந்து ரிடியூஸ் பண்ணி எங்களுக்கு போடணுன்னா கண்டிப்பாக சாயில் ரிடியூஸ் பண்ணியும் நாங்கள் அனுப்புகிறோம். உங்களுக்கு எத்தனை பிளான்ட் வேணையும் வாங்கிக்கலாம். MSSல பார்த்தீங்கன்னா 6 பிளான்ட் வைக்கலாம் ஒரு பாக்ஸுக்கு. 1 பாக்ஸ் கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 160 வருங்க. ப்ரொஃபஷ்னலில் பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட் வேணும், இல்லை எங்களுக்கு 2 பிளான்ட் போதுன்னாயும் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன்லாம் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்ததுமே கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டும் எல்லோவும் ஒரு மிக்ஸ்டான மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் இருக்கும். மேலே மட்டும் லைட்டாக பார்த்தீங்கன்னா ரெட் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். இது மீடியம் சைஸ் ரோஸ் தான், கப் ஷேப்பில் இருக்கும். நல்லா அழகாக க்யூட்டாகவும் இருக்கும். அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஸ்டின் ரோஸ். இதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெரைட்டி இருக்கும். ஒன் ஆஃப் வெரைட்டி இது லைட் கலரில் இருக்குங்க. ரோஸ் பார்த்தீங்கன்னா இது மீடியம் சைஸாக தான் போகும். நல்லா அழகாக இருக்கும். நேரில் பார்க்கும்போது ஒரு இங்கிலீஷ் கலருன்னு வாங்க பார்த்தீங்களா, இல்லை லைட் கலரில் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா அழகாகவே இருக்குது. அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேகர் ஃப்ரீட். இது பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். ரொம்ப லைட் பர்பிள் கலரில் தான் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா வாசனை இருக்கும். நல்லா ஃப்ராக்ரன்ஸும் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அங்கே பாருங்களா, உடனே பார்த்திங்கன்னா துளுப்பு வச்சுட்டே இருக்கும். துளுப்பு வச்சு பூ வச்சுட்டே இருக்கும். நல்லா அழகாக இருக்குங்க. அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட்டுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலரு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு HD கலருன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது என்னங்க ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இது பெட்டல்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா வளைவாக பெண்டாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரோஸ் நல்லா திக்காகவே இருக்கும். அவ்வளோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்து வந்து உதிராதுங்க. அடுத்த வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வளைவாக இருக்கும். இது பெட்டல்ஸை பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும் தான் டார்க் கலர் இருக்கும். மலர பார்த்திங்கன்னா இது ரோஸ் பார்த்திங்கன்னா ஷேட் ஆகிடும். கண்டிப்பாக நேரில் பார்க்கும்போது நல்லா அழகாகவே இருக்குங்க. அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரோஸுங்க. நல்லா பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு நெருக்கமாக பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக பெட்டல்ஸ் வந்து நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருன்னு சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓப்பன் ஆகும்போது இன்னும் நல்லா பெருசாகவே இருக்கும். ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஷேட் ஆகாது, நல்லா திக்காகவே இருக்கும். அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிகிரி ரோஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் பாட்டில் தான் இருக்குது. நல்லா நிறைய ரோஸ் வைக்கும் பாருங்கள். ஒரு சின்ன பிளான்ட்டு தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் இவ்வளோ பூ பூத்துருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 16 இன்ச்சு பாட்டில் ரீபாட் பண்ணி வைக்கும்போது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இதே பார்த்திங்கன்னா ஒரு 30 பூ 40 பூ பக்கம் வரைக்கும் நிறைய பூக்கிற வெரைட்டி இது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்து பட்டனுங்க. பிங்க் கொத்து பட்டன் பாருங்கள், எவ்வளோ கொத்தாக மலர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்லிப்பூவில் வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரோஸு. நம்ம தலைக்கு கூட ஒரு சின்ன குட்டீஸுங்களை கூட பறித்து வைக்கலாம், இல்லை ஃபோட்டோங்களுக்கு கூட நீங்கள் பறித்து வைக்கலாம். ஒரு ஃப்ளவர் பறித்து வைக்க காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா சின்னதாக அழகாக இருக்குது. ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு பாட்டில் தாங்க இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ரோஸுன்னு சொல்லலாம். இது என்னங்க ரோஸு லீஃப் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க ரோஸே. நல்லா ஒரு ப்ரைடல் மேக்கப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வெரைட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். நல்லா அழகாக இருக்குங்க. இதுதான் அதனுடைய லீஃபு, இதுதான் அதனுடைய ஃப்ளவர். நல்லா நெருக்கமாக ரோஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் தொட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லீஃப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸுங்க. இது நல்லா ஒரு கொடி டைப்பில் ஓடி இந்த மாதிரி பிங்க் கலரில் பார்த்திங்கன்னா பூ பூக்கும். இது பறிச்செல்லாம் வைக்க முடியாது, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அழகுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொடி கட்டி விட்டால் கொடி டைப்பில் ஓடி இந்த மாதிரி கொத்தாக பஞ்சாக பூ வைக்கும். நல்லா அழகாக இருக்குங்க. வீட்டுக்கு அழகுக்கு வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து பார்க்குறது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா கொடி ரோஸுங்க. கொடி ரோஸ் பார்த்திங்கன்னா டபுள் கொடி ரோஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க்கும் ஒயிட்டும் வரியாக இருக்கும். கொடியில் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. பிங்க்கு மட்டுமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா 2 கலர் கலந்த மாதிரி இருக்குது. நல்லா அழகாக இருக்குங்க ரோஸ். இது பறித்து கூட நம்ம வச்சுக்கலாம். குட்டீஸுக்கு தான் வைக்க முடியும். அந்த மாதிரி சின்னதாக இருக்குது. வர மொட்டு பாருங்கள். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மொட்டு இருக்குது. அந்த மாதிரி குட்டியாக மொட்டு வச்சு அழகாக பூக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 6 இன்ச் பாட்டில் தான் இருக்குது. கொடி டைப்பில் ஓடும். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அழகுக்கு வைக்கலான்னா கண்டிப்பாக அழகுக்கு வச்சிங்கன்னா அழகாக இருக்குங்க. டபுள் கலரில் ரோஸை பார்த்திங்கன்னா கொடி டைப்பில் ஓடும். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட் ஸ்டாக் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம்.
அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலருங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கும். இங்கே பாருங்களா எவ்வளோ துளுப்பு வந்திருக்குன்னு பாருங்களா. பார்க்கும்போதே தெரியும். இங்கே பாருங்களா பஞ்சு பஞ்சாக பூ வைக்கும். கொத்து கொத்தாக முட்டு இருக்குங்க பாருங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிங்க் வெரைட்டி தான். ஒரு ஒரு பிளான்ட்லேயும் எவ்வளோ முட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்கள். இது மொட்டு பாருங்கள் எவ்வளோ மொட்டு எடுத்துருக்கு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவரில் தான் இருக்குது. ஒரு 5 kg கவரில் தான். எப்படி பஞ்சு பஞ்சாக மொட்டு எடுத்துருக்குன்னு பாருங்களேன். ஒரு டைம் மொட்டு எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா 5 மொட்டு 6 மொட்டு எடுக்கும். நல்லா சூப்பராகவே இருக்கும். நல்லா ஒரு ஸ்டார் டைப்பில் இருக்கும் ரோஸே பார்த்திங்கன்னா. அடுத்த ரோஸ் வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பியூர் ஒயிட்டுங்க. நல்லா ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கும். இப்போது இன்னும் மலராததுனால இது பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரீன் கலரில் இருக்குது. ஃபுல்லாக மலர்ந்துச்சுன்னா ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கும். நல்லா பெரிய சைஸாக இருக்கும் ரோஸு. அடுத்தது என்ன ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ். இது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்க் கலரில் இருக்கும். ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலரில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் பிங்க் இருக்கும். நல்லா அழகாக இருக்குங்க. க்யூட்டாக நம்ம ஐஸ்கிரீம் கலர் எப்படி லைட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பூ பார்த்தீங்கன்னா பெருசாக பூக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் பூ ஃப்ளவரே பார்த்தீங்கன்னா. அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஃபேண்டா ஜூஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆரஞ்சு கேசரி ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். நல்லா பெரிய சைஸாக இருக்கும் ஃப்ளவர். பாருங்களா ஒரு பூ பூத்தாலையும் நல்லா பெரிய சைஸ். ஒரு பெங்களூர் ரோஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக பூக்கும். அடுத்தது ஆரஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓல்டு ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆரஞ்சாக இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க்காக இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் ஆரஞ்சு கலரில் தாங்க இருக்கும். அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா மேங்கோ எல்லோ கலரில் இருக்குது. இது ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவே இருக்குது எல்லோ. நல்லா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் நேரில் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்குது நம்ம நர்சரி. வந்து கூட நீங்கள் நேரில் கூட பார்த்து வாங்கிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இல்லை நம்ம நேரில் வர முடியாதவங்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணுறோம். நீங்கள் ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம பலூன் எப்படி டார்க் கலரில் கலராக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இது பாருங்களா பிங்க் லைட் பிங்க் பார்த்தீங்கன்னா வரியாக இருக்குது. ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா பெரிய சைஸாகவே இருக்கும் ரோஸ். நம்ம தாமரைப்பூ மாதிரி பெருசாக தான் இருக்கும். நல்லா கப் ஷேப்பில் ரவுண்டாக தான் இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வாசனையாக இருக்கும். நிறைய பூ பூக்குங்க இதுவும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டைகர் ரோஸ் டைப் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு பிங்க்கும் ஒரு லைட் பிங்க்கு ஒரு எல்லோ. இது 3 கலருங்கள் கலந்த மாதிரி இருக்கும். மொட்டை இருக்குள்ள பார்த்துங்க இந்த மாதிரி இருக்கும். ஒரு மீடியமாக இருக்குள்ள பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்குங்க. இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு 4 அடுக்கு தான் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு இமேஜ்லலாம் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். அடுத்த கலர் என்ன பார்த்தீங்கன்னா ஒய்லெட் கலர். நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களா கத்திரிப்பூ கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை நல்லா அற்புதமாக இருக்கும். வாசனை மட்டும் மோந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். மொட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு துளுப்புக்கும் மொட்டு எடுத்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் சைடு பார்த்திங்கன்னா மொட்டு எடுத்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பிளான்ட் எவ்வளோ வாங்கி வைக்கிறோமோ கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தேவையான பார்த்திங்கன்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா டிஏபி கொடுங்க. கண்டிப்பாக சூப்பராகவே வரும். ரொம்ப வெயில் காலத்தில் 2 டைம் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டினாவே போதுமானது. அதே மாதிரி என்னங்க இது கொத்தாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா. இது தாங்க பிங்க் கொத்து பட்டன். நல்லா கொத்தாக பஞ்சாக பூக்குங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸும் வளைவாக இருக்கும். ரோஸும் பாருங்கள் பறித்து காமிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸாக தான் இருக்கும் ரோஸுங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா ஒரு 3-4 அடுக்கு இருக்கும். நல்லா அழகாக இருக்கும். நம்ம தலையில் கூட டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்குக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் பறித்து கூட நீங்கள் சிம்பிளாக இந்த ரோஸ் வச்சுட்டு போகலாம். அழகாகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச கலர் பார்த்திங்கன்னா ரெட் ரோஸ் தாங்க. எல்லாருக்குமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வெல்வெட் ஷைனிங் அடிக்கிற ரெட்டுங்க. நல்லா நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்லா மெரூன் கலரில் இருக்கும் ரோஸ். நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 டேஸ் பிங்க்குங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டுருந்தீங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து ஃபஸ்ட் கிளாஸியாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 5 kg தான் இருக்குது. டெய்லியும் பூ பறிக்கணும் டெய்லியும் பூ அறுக்கணுன்னா இது 7 டேஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பூக்கும் நிறைய பூ பறிக்கலாம். பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மி தான். கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ரோஸ் செடி வேணுன்னா 7 டேஸ் கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸுங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இந்த ரோஸு. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக உள்ளே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். ரொம்ப பேபி பிங்க் கலரில் இருக்கும் பாருங்க. நல்லா பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு 5 kg க்ரோ பேக்கில் இருக்குது. நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எடுத்து வச்சே காமிக்கிறேன். எல்லா பிளான்ட்டும் இந்த மாதிரி தாங்க நல்லா பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு. வளர்ந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ போடுறோம்.
கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோஸ் கலெக்ஷன் தான். உங்களுக்கு 1 பை 1 பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன். பார்த்துட்டு நீங்கள் நம்ம இதில் ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம். பாய் பாய்.